இந்த வில்லேஜ் பிஸ்னஸ் வேர்ல்டில் பல பேர் வந்து ஒரு ட்ரீம் வச்சுருக்காங்க. ஒரு பவுல்ட்ரி ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணணும், கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த ஃபார்மிங் சிக்கன் கோழி பண்ணை வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து மணி கிடச்சிரும். ஒரு 45 டேஸ் 50 டேஸ்க்குள்ளார நமக்கு வளர்த்து விற்றுடலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு டைப் வந்து எக் ஃபார்ம், முட்டை கோழி வளர்க்குறது. ஸோ டெய்லி இன்கம் பிஸ்னஸ் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து ஃபீடு கொடுக்குறதா இருக்கட்டும், டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் ரேட்டு விலையோட ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும், அப்புறம் லேபர் காஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நிறைய டென்ஷனும் இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்குள்ளார க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில ஃபார்மர்ஸ் வந்து ஒரு க்ரோர்ஸில் டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கான பில்டப்பை வந்து பேஸாக ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ இப்போது சிக்கன் ஃபார்முக்கும் எக் ஃபார்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதில் நம்ம வந்து மணியை மேக் பண்ணலாம், ஸோ எதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்போது நம்ம சிக்கன் ஃபார்ம் ரியாலிட்டியில் முதல்ல நம்ம பிராய்லர் கோர் சிக்கன், அதாவது கறிக்கோழி வளர்ப்பை பற்றி பார்ப்போம். ஸோ ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிக்கா வாங்குவாங்க. 1 டே 2 டேஸ் சிக்கா வாங்குவாங்க. 40 to 45 நாள் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. இதுதான் இதில் இருக்கிற பேஸு. சரி, ஏன் இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காக ஒரு 1.5 மந்த்துக்குள்ளார நம்ம வளர்த்து விற்றுடலாம். குயிக்காக நம்ம மணியை வந்து அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இது. நிறைய பேர் வந்து இதில் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, எப்பயுமே சிக்கனுக்கு வந்து பயங்கர டிமாண்ட் இருக்குது. ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஷாப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே வந்து சிக்கன் வேணும். இதில் இருக்கிற டெய்லி ரியாலிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக மார்னிங் வந்து ஃபீடு கொடுப்போம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், ப்ராப்பராக மெடிசன் கொடுக்கணும், அப்புறம் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் டெய்லி ரொட்டீன் அந்த சிக்கன் ஃபார்மில். நம்ம கறிக்கோழி வளர்ப்பில், முட்டைக்கோழி வளர்ப்புலையும் இதே தான். இதில் இருக்கிற டென்ஷன் என்ன அப்படின்னா, ஃபீட் காஸ்ட்டு தாங்க. ஃபீட் காஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அதுதான் அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாகும். அதுக்கப்புறம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஒரு டிசீஸ் வந்தால் உங்களுக்கு நிறைய வந்து கோழிங்க வந்து ஈஸியாக பரவிடும், நிறையா வந்து இறந்துடும். மார்ட்டாலிட்டி வரப்போ உங்களுக்கு அதுலேயும் பெரிய லாஸ் இருக்கும். அப்புறம் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் ரேட் ஃப்ளக்சுவேஷன் ஆகுங்க. சிக்கன் ரேட் சடன்லி வந்து குறைஞ்சிரும். இப்போ பறவை காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு சீசன் டைமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் ரேட்டு நல்லா குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நிறைய மார்ஜின் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகும். அப்புறம் ஸ்மெல்லு, மெயின்டெனன்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா சிக்கன் ஃபார்ம் ஆரம்பிக்கிறப்ப எல்லாருக்குமே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து ஸ்மெல்லு. நீங்கள் பக்கத்தில் இருந்து கூட உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அது மெயின்டைன் வந்து நம்ம ப்ராப்பராக டெய்லி க்ளீன் பண்ணணும். இதில் இருக்கிற எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ரேட்டை பார்த்துட்டு நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் எக் ஃபார்ம் ரியாலிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்லோ ஸ்டடி பிஸ்னஸுங்க. நீங்கள் வந்து ஒரு 45 டேஸில் கறிக்கோழி வளர்த்து கொடுக்குறீங்கன்னா, ஆனால் அந்த சிக்கன், அந்த எக் ஃபார்மில் கோழி வந்து வளர்ப்பில் உங்களுக்கு வந்து 1 year 2 year வரைக்கும் அந்த முட்டை எடுக்கலாம். ஸோ இது வந்து லேயருக்குன்னு தனியாக ஒரு சிக்கனை வைத்து அதுக்கப்புறம் டெய்லி வந்து எக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து டெய்லி வந்து கேஷ் ஃப்ளோ நம்மளுக்கு வந்து ஃபீல் இருக்கும். எக்கு டிமாண்டு எப்பயுமே கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இதில் நம்ம டெய்லி என்ன ஒர்க் பண்ணுற போனால் சேம் அதே தான். ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம், எக்கை கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும் எக்கை, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் டென்ஷன் இருக்குது. இதில் என்ன டென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சேம் ஃபீடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இருக்குங்க நமக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ஃபேன் வேணும், லைட்டிங் வேணும். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இருக்குது. அதே போல் எக்கோட ப்ரைஸும் வந்து டெய்லி ஃப்ளக்சுவேஷன் ஆகுங்க. ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்குது, அந்த டென்ஷனும் இருக்குது. அப்புறம் லேபர், எக்கு கலெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு க்ளீனிங்க்கு இருந்து டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கு கண்டிப்பாக லேபரை வந்து இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இதில் இருக்கிற பிக்கஸ்ட் எமோஷ்னல் ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே கேட்குறது, இன்றைக்கி எக்கோட முட்டையோட விலை என்ன, குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா அப்படிங்கிறது தாங்க டெய்லி டென்ஷன் அவங்களுக்கு. இதில் ரியல் மணி கம்பேரிஷன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக
நீங்கள் சிக்கன் ஃபார்மில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக டேர்ன் ஓவர் பண்ணலாம் 45 டேஸில். எக் ஃபார்ம்னால் நீங்கள் ஸ்டடி ஸ்டேட் டெய்லி வந்து உங்களுக்கு இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கறிக்கோழி வளர்ப்பில் ஒரு சின்ன சைக்கிள், ஒரு ஷார்ட் டேர்ம் சைக்கிள் தான், ஆனால் எக்கில் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். இதெல்லாம் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. சைக்காலஜிக்கல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எவ்வளோ குயிக்காக நம்ம கறிக்கோழியை விற்கணுமோ அவ்வளோ குயிக்காக விற்றுடணும். அதே போல் எக் ஃபார்முக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, டெய்லி இன்கம் ஃபோக்கஸ் தான் நமக்கு. சிக்கன் ஃபார்மில் வந்து நிஜமாக ஹை ரிஸ்க் இருக்குங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து இந்த நோய் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்பராக இருக்கணும், இல்லாட்டினா ஒரு பெரிய லாஸை நம்ம வந்து ஹை ரிஸ்க்கு அதில் இருக்கும். எக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்லைட்லி ஸ்டேபிளாக தாங்க இருக்கும். அதுலேயும் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஆனால் கறிக்கோழி வளர்ப்பை விட கொஞ்சம் முட்டைக்கோழி வளர்ப்பில் கொஞ்சம் கம்மி தான். இதில் எமோஷ்னல் ரியாலிட்டின்னு பார்க்குறப்ப நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப பீஸ்ஃபுல்லாக தெரியுங்க. ஆனால் உள்ளே வந்து நமக்கு டெய்லி டென்ஷனுங்க. ஏன்னா அந்த சிக்கு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிருவீங்க. கண்ணு முன்னாடியே கோழி இறப்பெல்லாம் பார்க்குறப்ப, மார்ட்டாலிட்டி பார்க்குறப்ப அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இந்த பவுல்ட்ரி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து சர்வே ஆகுங்க. ஆட்டோமேஷன் வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆகும், ஆனால் எப்பயுமே இதுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா சின்ன ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் மோட்டிவேஷன் மட்டும் பார்க்காதீங்க. ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து சர்வே ஆகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும், ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும், மார்க்கெட் நாலேஜ் வேணுங்க, டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணணும். இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புதுசாக சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக கேதர் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், சிக்கன் ஃபார்ம் பெட்டரா, கறிக்கோழி வளர்ப்பு பெட்டரா, இல்லை எக் ஃபார்ம் பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.